இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தம்முடைய மகிமையினாலும், கிருபையினாலும், காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவராய் இருக்கிற நம்முடைய நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம்மேல் நினைவாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகம் நம்மளை குறித்து என்ன சொல்லியிருந்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, இல்ல உங்க எண்ணங்கள்ல உங்களை குறித்து நீங்க என்ன நினைத்திருந்தாலும் பேசினாலும் அது எதுவுமே நிஜம் அல்ல. தேவன் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், என்ன யோசிக்கிறார், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறது அந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நேற்றைய நிர்தயத்துல தேவன் வைத்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மெடிடேஷன் என்னன்னா, யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்க ஃபர்ஸ்ட் சொல்லுது, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சிருந்தாரா? வேலி அடைத்து வைத்திருந்தார். அவனையும் அவனுடைய கைகளின் கிரியையையும் என்ன செஞ்சிருந்தாரா? தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஒருவேளை இது யோபுவுக்கு தெரியல. அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைத்திருந்தார் அப்படிங்கிறது யோபுவுக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆனா அது யாருக்கு புரிந்திருந்ததுன்னா, அங்கே அவனுக்கு எதிராய் வந்த சாத்தானுக்கு அது புரிந்த காரியமாய் இருந்தது. இன்னைக்கும் நமக்கும் அப்படிதான். நம்மை சுற்றிலும் தேவன் அன்றைக்கு யோபுவுக்கு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக பிறந்த அவனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு புரொடெக்ஷனை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு அவர் எவ்வளவு புரொடெக்ஷனை கொடுப்பார். இன்றைக்கு யோபுவுக்காக யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவன் குடும்பத்தை, அவன் பிள்ளைகளை, அவன் வீட்டை, அவனுக்கு உண்டான உடைமைகளை, அவனுக்கு உண்டான நிலங்களை, அவனுக்கு என்னெல்லாம் சொத்துக்கள் சம்பத்துக்கள் இருந்ததோ அது அத்தனையையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருந்ததை அங்க சாத்தான் என்ன சொல்றான்? சொல்றான் ஆண்டவர்ட்ட, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கண்ணுக்கு தெரியுது, அவனால அந்த வேலியை தாண்டி உள்ள நுழைய முடியல. அவன் கைகளின் கிரியையை அவர் என்ன செய்திருந்தாராம்? ஆசீர்வதித்திருந்தாராம். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி இருந்ததாம். இது யாருக்கு? அவனுடைய கிரியைகளினாலே தேவனை நேசித்த ஒரு மனிதனுக்கு தேவன் செய்த காரியம். அவனை குறித்து அங்க ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. யோபு கிட்ட நிறைய பக்தி இருக்கு. கவனம் வைத்தாயோ? அவன் மேல நீ கவனம் வச்சிட்டியா? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனா நான் நேற்று யோசித்து பார்த்தேன், அவ்வளோ பக்தி இருக்கு. ஆனா யோபுவுக்கு ஒன்று தெரியல. அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிற தேவன் என்பது யோபுவுக்கு புரியல. கர்த்தரை அறிந்து உணராத இடத்தில் அவன் பல காரியங்கள்ல அவன் தேவன் மேல அன்பா இருக்கிறார். தேவனுக்கு பயப்பட்டு நடக்கிறாரு. பொல்லாப்புக்கு விலகுகிறார். ஆனால் தேவன் நல்லவர், தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறவர்ங்கிற அந்த அந்த ஞானத்தை, அந்த அறிவை அவர் உணர்ந்து பெறுகிற ஒரு அறிவை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. எரேமியால பார்க்கிறோம், தேவனை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். இன்றைக்கு அவர் ரொம்ப நல்லவர். யோபுவை குறிச்சு பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்லவர் தான். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து பார்த்து தேவனுக்கு பயந்து செய்கிற மனிதன் தான். ஆனா ஒண்ணு அவருக்கு புரியல. தனக்காக தன் தேவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும்
பாதுகாக்கிறவர்ங்கிற அந்த ஒரு அறிவு அவருக்கு லேக் ஆச்சு. அந்த இடத்துல தான் சாத்தான் அவருடைய யோபுவுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைகிறத பார்க்கிறோம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இவர் இவ்ளோ தூரம் தேவனுக்கு பயந்து தான் நடக்கிறாரு. ஆனா, இவருடைய ஃபியர் ஆஃப் இமேஜினேஷன்ல பயந்து கொண்டே இருக்கிறார். அதனால தினந்தோறும் அவர் என்ன செய்கிறாராம்? அங்க பலிகளை செலுத்துகிறாராம். பாவம் செஞ்சுட்டாங்கன்னா எதுவும் நடந்துருமோ? அந்த வசனம் வாசிக்கலாம். 4வது 5வது வசனம்னு நினைக்கிறேன். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிறபோது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர் எல்லாருடைய லக்கத்தின்படி தினந்தோறும் என்ன செய்யறானா அந்த விருந்து செய்த நாட்களுக்கு பிறகு அவர் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறாராம். இங்க ஒன்று புரியல. தனக்காக தன் குடும்பத்தை வேலியடைத்திருக்கிற தேவனுடைய அன்பை யோபு உணர முடியாம பாவம் செஞ்சுட்டாங்கன்னா இப்படி நடந்துருமே, பாவம் செஞ்சுட்டாங்கன்னா இப்படி நடந்துருமேன்னு தன்னுடைய நீதியிலே அவர் என்ன செய்திருந்தார்? சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஆனா கூட தேவனுடைய அன்பை ஆழமாக உணராததினால் அவருடைய இருதயத்திலே பயம் என்று ஒன்று கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டே இருக்கு. இப்படி நடந்துருமோ? அப்படி நடந்துருமோ? அங்கதான் அவன் நுழைகிறதற்கு ஒரு வாசலை அங்க யார் திறந்து கொடுத்திருக்கிறத நான் உணர்ந்தேன்னா, யோபு திறந்து கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, இன்றைக்கு அவருடைய இரத்தத்திற்குள்ளே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு யோபுவை காட்டிலும் மேலான பாதுகாப்பை நமக்கும், நம் குடும்பத்திற்கும், நம் உடைமைகளுக்கும், நமக்கு சொந்தமான எல்லாவற்றிற்கும் தேவன் வைத்திருப்பது எவ்வளவு நிச்சயம். அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்திருந்தார் என்றால், இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியமாய் இருந்தா கூட, இன்றைக்கு புது உடன்படிக்கையில இந்த யோபுவுக்கே அவ்வளவு தூரம் ஒரு புரொடெக்ஷன் இருந்திருக்கும்னா, இன்றைக்கு நமக்கும், நம் குடும்பத்திற்கும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலியடைத்து பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம். இதை உணர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்னையும் என் குடும்பத்தையும். ஏன்னா, அவர் நல்லவர்ங்கிற அந்த ஞானம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் இந்த சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கிறார், நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார், என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் என் தேவன் இருக்கிறார்ங்கிறதை நம்ம அறிந்து உணரும் பொழுதுதான் இந்த சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இத நான் சொல்லும்போது நம்முடைய அறிவுல இல்ல. ஆமா, என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் எங்க ஒவ்வொரு உடைமைகள் மேல, எங்க மேல அது தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறபடியினாலே, அவரே எங்களுக்கு அக்கினி மதிலாய் எங்களை சூழ இருக்கிறபடியினாலே, எங்களை ஒன்றும் அணுக முடியாது. இததான் அன்றைக்கு தானியேலும் சரி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் சரி, தாவீதும் சரி, இவ்ளோ தூரம் அந்த உடன்படிக்கை எங்க மேல இருக்குதுன்னா, தேவன் எங்களை பாதுகாப்பது நிச்சயம் அப்படிங்கிற அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஒருவேளை யோசபாத் ராஜாவுக்கு பார்க்கும்போது முதல்ல அவருக்கு பயம் வந்தது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவருக்கு பயம் நீங்கி, இனி யுத்தத்தை அவர் தானே செய்ய போகிறார்னு பாடகர்களை நிறுத்துகிறத பார்க்கிறோம். ஒரு மனுஷன் கூட யோசபாத்தினுடைய அந்த இராணுவத்தில இருந்து மரித்து போகல. ஆனா எதிரிகளுடைய இராணுவத்தில இருந்து அந்த சூழ்ந்து வந்த அத்தனை படைகளும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி மடிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும்
தேவன் இரவும் பகலும் அவர் நீங்க தேவனுக்கு பிள்ளைன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ, பிரைம் மினிஸ்டருக்கோ அந்த பதவி வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த புரொடெக்ஷன அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு உ நம்ம ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளைகள். உலகத்தையே படைத்தவருக்கு பிள்ளைகள். சர்வமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இன்றைக்கு அவருக்கு அவர் நம்மை பாதுகாப்பது, அவர் நமக்கு புரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறது. நம்ம தேவ ராஜ்யத்துல இன்றைக்கு ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் நம்மை வைத்திருக்கிறாராம். அப்போ நமக்கு எவ்வளவு தூரம் நம்மை தேவன் பாதுகாப்பதும், பாதுகாத்து வைத்திருப்பதும் எவ்வளவு நிச்சயம் என்பதை நாம் இன்றைக்கு உணர வேண்டும். இது சிலர் யாருக்கோ ஆண்டவர் பேசுகிறத நான் உணர்கிறேன். நேற்று இந்த வசனத்த கொடுத்து தேவன் என் இருதயத்துல பேசிட்டே இருந்தார். அப்போ அன்றைக்கே நான் அவ்வளவு தூரம் நான் பாதுகாப்ப கொடுத்திருக்கிறேன். நான் இன்றைக்கு என் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் பிள்ளைகளே, உங்களை நான் பாதுகாத்து கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயம். எத குறிச்சும் அதனால கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆன்டி வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று கட் விளங்கப்பட்டார். ஆகுது. தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். கேக்குதா? ஓகே. இப்பதான் கேக்குது ஆன்டி. வாசிங்க திருப்பி. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த வசனத்துல நம்ம 2 பார்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று காணப்பட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவ தூதர்களால் காணப்பட்டார். அப்போ தேவ தூதர்களால் காணப்பட்டார். படைக்கப்பட்டவர்கள் தேவ தூதர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர். தங்கள் படைப்பாளரான தேவன் ஒரு சாதாரண மனுஷனா பூமிக்கு இறங்கி வந்ததை கண்டு அந்த தூதர்கள் எல்லாம் பிரமிப்படைந்திருந்தாங்களாம். தங்களை படைத்த தேவன் ஒரு சாதாரண மனுஷனா இந்த பூமிக்கு இறங்கி வந்தத தேவ தூதர்கள் தேவனுடைய மகிமையை எப்பொழுதும் பரலோகத்துல தரிசித்து கொண்டே இருக்கிறவர்கள். ஆனா அதே மகிமையுள்ள தேவன் அவங்க எப்பவும் இரவும் பகலும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி துதித்து கொண்டிருந்த அவருடைய மகிமையையும் மாட்சிமையையும் புகழ்ந்து கொண்டிருந்த தூதர்கள் அதே அந்த தேவன் அந்த மகிமையும் மாட்சிமையும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரரான அந்த தேவன் ஒரு அழுக்கடைந்த ஒரு மாட்டு தொழுவத்துல குழந்தையாக கிடக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியத்துல உறைந்து போனார்களாம். எவ்வளவு பெரிய தேவன் தன்னுடைய மகிமையை துறந்து இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறார். தூதர்கள் சாட்சிகளா இருந்த பல தருணங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையில பல தருணங்களை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிறப்பிலேயே தூதர்கள் அங்க மேய்ப்பர்களுக்கு தோன்றி ஒரு காரியத்தை சொல்றாங்க. வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 2:13. 13, 14. அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நற்செய்தி சொல்றாங்க? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பரலோகத்துல அவங்க மகிமையாய் மாட்சிமையாய் துதித்த அதே தேவன் சிருஷ்டிகர் இன்றைக்கு ஒரு மாட்டு தொழுவத்துல வந்து என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தூதர்களுக்கு மிக ஆச்சரியமான விஷயம்.
அவ்வளவு பெரிய மகிமையும் துறந்து ஒரு தாயின் கண்ணியின் வயிற்றில் தோன்றி அதுவும் ஒரு எளிமையான இடத்துல வந்து பிறந்திருக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, உன்னதத்தில் பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். தேவ தூதர்களால் காணப்பட்டார். இது முதலாவது அவர் பிறப்பிலே தேவ தூதர்களால் அவர் காணப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா தேவ தூதர்கள் எங்க நம்ம பார்க்கிறோம் இயேசுவினுடைய வாழ்க்கையில அப்படின்னா, வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த உலகத்தை படைத்தவர் தான் இன்றைக்கு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்து அவர் 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அப்பொழுது பிசாசானவன் அங்க டெம்டேஷன் எல்லாம் அவன் கொடுத்த பிறகு அதை விட்டு பிசாசானவன் அவரை விட்டு விலகி போகிறான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு என்ன செய்தாங்களாம்? பணிவிடை செய்தார்கள். இன்றைக்கு அந்த தேவகுமாரனுக்கு தேவ தூதர்கள் பணிவிடைகள் செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நமக்கும் அனுதினமும் இந்த தேவ தூதர்கள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அதிக நிச்சயம். இத நம்ம உணரணும். இன்றைக்கு நம்ம இந்த பூமியில இருக்கிறோம் அப்படின்னாலோ, பரலோகத்திலும் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய தூதர்களுடைய பணிவிடை நமக்கு இருக்கிறதை நம்ம வாழ்க்கையில உணர முடியும். நெறைய பேர் நீங்க உணர்ந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல நம்ம காலையில எழும்பணும்னு நெனைப்போம். கரெக்ட்டா ஒரு தூதன் தட்டி எழுப்புறது போல நம்ம எழும்புவோம். சில நேரம் தட்டுறத நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். இப்படியெல்லாம் நெறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணியிருக்க முடியும். நெறைய காரியங்கள் தூதர்கள் நம்மை பாதுகாத்த தருணத்த நம்ம உணர்ந்திருப்போம். நெறைய சூழ்நிலைகள்ல நம்ம பலப்பட்டு இருக்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். அன்றைக்கு தேவகுமாரனை எப்படி தேவகுமாரனுக்கு தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்களோ, இன்றைக்கு நமக்காகவும் பணிவிடை செய்யும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வேலைகளிலே நமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக அவருடைய தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். அடுத்ததா எங்க தேவ தூதர்களால் அவர் காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருடைய அந்த அந்த தாங்கொணாத வேதனை அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் முழு மனுக்குலத்தின் பாவமும் அவர் மேல வரப்போகுது. சிலுவையில தான் படுகிற பாடுகளையும் அவர் அறிந்திருந்தார். அந்த இடத்துல ஒரு தூதன் தோன்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 22:43. லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, இன்னைக்கு அவர் ராஜாதி ராஜாதான். ஆனா மனுஷகுமாரனாய் வந்த பொழுது அவருக்கும் நம்மை போல வருத்தமும் அந்த ஒரு கலக்கமும் எல்லாம் கவலையும் எல்லாவரையும் மேற்கொண்டிருந்தது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினானாம். உலகத்தையே படைத்தவர் எப்ப ஒரு மனுஷ சாயலை எடுத்து இந்த பூமிக்கு வந்தாரோ, மனுஷன் எதுக்குள்ளலாம் போறத அவரும் அனுபவித்தாரோ, அந்த மனுஷன் போகிற அந்த பாதைகளை அவர் அனுபவித்தபடியினாலே அவருக்கு அங்கேயும் அவருக்கு ஒரு தூதன் தேவைப்பட்டதை பார்க்கிறோம். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா எங்க அங்க தூதர்கள் அங்க காணப்படுறாங்கன்னு பார்க்கும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுதலின் போது, இங்க பிறப்புல பார்த்தோம், அவருடைய அவருடைய சோதனை நாட்கள்ல பார்த்தோம். அடுத்ததா அவருடைய பாடுகள்ல பார்த்தோம். இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அவருடைய தூதர்கள் ஆக்டிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2 முதல் 6ஆம் வசனங்கள்.
மத்தேயு 28:2-6. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்க கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகவும் இருந்தது. ம், காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல் ஆனார்கள். தூதன் ம், அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் ம், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் ம். வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்குள் முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். ம். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் இங்க பயத்தோடும் மகா ம், சத்தத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்களுடைய ம். சீசருக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஆ. இந்த உயிர்த்தெழுதல்ல தூதர்களுடைய பங்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி இதுல பார்க்கிறோம். அந்த தூதன் அங்கே தோன்றின பொழுது அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருக்கு. இந்த காவலாளர் அவனை அவனை பார்த்த உடனே திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனாங்களாம். பயம். ஒரு லிட்ரலா இன்னைக்கு நமக்கு முன்னாடி அப்படி ஒரு தூதன் வந்து நின்றா எப்படி இருக்கோ அப்படி ஒரு பிரகாசமா ஒரு மின்னல் போல பயங்கர ஒரு லைட்ல அந்த தூதன் வந்து நிக்கிறான். அந்த காவலாளர்கள் பயந்துட்டாங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க தேடுறீங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இயேசுவ தேடி வந்திருக்கிறீங்க. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. நம்ம இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் அவருடைய உயிர்த்தெழுதல். எந்த தெய்வமும் மரித்து உயிர்த்தெழவில்லை. இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து, நமக்காக மரித்து, நமக்காக அவர் உயிர்த்தெழும்பி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்தை நம்புவதற்கு மிகப்பெரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை முதலாக அறிவித்ததே அவருடைய தூதன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன். இந்த தூதர்களுக்கு எல்லாம் அவங்க அறிந்து அடுத்து அவருடைய பிளான் என்ன? இதெல்லாம் தூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்க உயிர்த்தெழுந்த பிறகு தூதர்கள் அத்தனை காரியத்தையும் அறிந்து அவருடைய பிளான் அங்க அப்படியே சொல்றாங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்துட்டாரு. அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போகிறாரு. அங்க நீங்க அவர பார்ப்பீங்க. இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இன்றைக்கு மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அதே கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள் இருக்கிறார். இன்றைக்கு இந்த மகா பெரிய ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன், மரித்து உயிர்த்தெழுந்தவர், எதையும் செய்யும் ஆற்றலும் வல்லமையும் மிக்கவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நம்ம அறிந்து உணர்கிறோமா? சின்ன 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 காரியங்களுக்கு கூட இல்ல சோர்ந்து போய் பயந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோமா?
எவ்வளவு பெரிய தேவன்! பரலோகம் அழகா ஒரு பிளான் பண்ணி, அவர் இந்த பூமிக்கு வரும்போதும், பிறந்த பொழுதும், அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும், அவருக்கு முழு பரலோகமும் அங்கே அவருக்கு செயல்பட்டதை, அவருக்காக செயல்பட்டிருக்கிறதை நம்ம இன்றைக்கு இன்றைக்கு தியானிக்கிறோம்னா, இன்றைக்கு அவருக்காக எப்படி பரலோகம் முழுவதும் செயல்பட்டதோ, இன்றைக்கு நமக்காகவும் அந்த பரலோகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு எப்படி தேவனுடைய குமாரன், அவர் எப்படி மூத்த குமாரனாய் இருக்கிறாரோ, அதே போலதான் நாமும் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு முழு பரலோகமும் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறது. நமக்காக முழு பரலோகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமா? உணர்ந்திருக்கிறோமா? இத நம்ம உணர்கிற இடத்துல நம்ம வரணும். இன்றைக்கு அவருக்கு பரலோகம் செயல்பட்டு இருக்கிறது என்றால், இன்றைக்கு ஆ அந்த பரலோக பிதாவுக்கு அவர் பிள்ளையாய் இருந்தபடியினால், முழு பரலோகமும் அவருக்கு செயல்பட்டிருக்கும் என்றால், இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் மறுபடியும் மறுபடியும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய ஆவியில அவர் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீ தேவனுக்கு பிள்ளை என்பதை அவர் சாட்சி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அந்த குமாரனுக்கு அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தூதர்கள் அங்கே அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருந்தார்கள், பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் என்றார். இன்றைக்கு நமக்கும் பரலோகம் நமக்காக தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பதும், நமக்காக செயல்பட வைப்பதும் எவ்வளவு நிச்சயம். அடுத்ததா இங்க இந்த உயிர்த்தெழுதல் வரைக்கும் தூதனை பார்த்துட்டோம். அடுத்தது அவர் பரமேறி போன பிறகும் அங்கே தூதர்களுடைய அந்த ஊழியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு சிலுவையில அறையப்பட்டப்போ உலகம் என்ன நினைச்சதுன்னா அவரை தோற்று போன ஒருவராகத்தான் பார்த்தது. ஆனா அவர் பரலோகத்துக்கு ஏறி போன பொழுது, அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அங்க போகும் பொழுது அவர் ஒரு வெற்றியாளராக திரும்புகிறார். இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றதுனால நாமும் இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றுதான் அந்த பரலோகத்துக்கு அவர் திரும்பி இருக்கிறார். தன்னுடைய வேலைய அவர் முழுசா முடித்து விட்டார் என்பதற்கான ஒரு ஒரு சாட்சி தான் இது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனது. ஒரு 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 சோல்ஜர் இருக்கிறான். அவன் போர்க்களத்துல அந்த அந்த யுத்த களத்துல ஒரு வெற்றி பெற்று தன் நாட்டுக்கு திரும்பும் பொழுது மக்கள் எப்படி ஆரவாரம் செய்வாங்களோ, அதே போல தான் இயேசு என்ன செஞ்சார்? தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனதை நம்ம பார்க்கிறோம். அந்த பரமேறுதலின் பொழுதும் தூதர்கள் அங்கே நின்று அவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். 9, 10, 11 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1 9 9 இருந்து. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளினார் போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இங்க அழகா வார்த்தை சொல்லுது. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அந்த பரமேறுதல் அப்படி பார்க்கிறாங்க. அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அவங்க அப்படியே ஜீசஸ் அங்க பரமேறி போயிட்டு இருக்கிறப்போ, அங்க போய் அங்க மேகம் அங்க அவரை எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. வானத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தூதர்கள் அங்க நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்?
வானத்துக்கு எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ, அதே படியாக உங்கள் கண்களுக்கு முன்பா அதே போல அவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லி, அங்க தூதர்கள் அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் எழுந்தருளி போன காரணம், ஏன் அவர் மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்? பல காரணங்கள் இருக்குது. அத நம்ம அடுத்த இதுல நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவர் மறைந்து போகல. அவர் சொன்னாரு, "நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, உங்களை என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன்." இன்னைக்கு அவர் பரத்தில உட்கார்ந்திருக்கிறார். உன்னதத்தில பிதாவின் வலது பாரிசத்தில உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே, இன்றைக்கு நாமும் அவரை விசுவாசிக்கிறபடியினாலே, நாமும் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறோமாம்? உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோமாம். நான் உயர்த்தப்பட்டிருக்கும்போது உங்களை என்னிடமா இழுத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்ன அந்த வசனம் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்ல. அவர் பரமேறி போனபடியினால, அவர் எல்லா அவருக்கு அவர டைம் ஒரு ஒரு இதுக்குள்ள அடக்க முடியாது. பிளேஸ்ல ஒரு இடத்துக்குள்ள அவர அடக்க முடியாது. இன்னைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அருகாமையில, விசுவாசிக்கும் அருகாமையில, அவனுக்குள்ளாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மனுஷர்களின் மத்தியில் வாசம் செய்கிறவர், மனுஷருக்குள்ளேயும் அவர் வாசம் செய்யும்படியாகத்தான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரபஞ்சத்துல உயரமான இடத்துல அவருடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கடினமான சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் அப்படின்னு நம்ம எபேசியர்ல பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம சிறைப்பட்டு கிடந்த நம்மை அவர் இன்றைக்கு சிறையாக்கி இருக்கிறாராம். இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம சிறைப்பட்டுட்டோம்னா, இன்றைக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் நம்மை சிறைப்படுத்த முடியாது. இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவராய் அவர் உன்னதத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு தூசி தான். அத அவர் ஊதி தள்ளிருவாரு. ஆனா இன்னைக்கு நம்ம இங்க இருந்து அவர அங்க பார்க்கிறபடியினால, நம்ம சூழ்நிலைகள பார்க்கிறபடியினால, நமக்கு சூழ்நிலைகள் பெருசா தெரியுது. அவர எப்படி பார்க்கிறோம்? ரொம்ப சிறியவராய் நம்ம பார்க்கிறோம். இந்த மைண்ட் செட் நமக்கு மாற வேண்டியது மிக அவசியம். ஆ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 1:12. தங்கள் நிமித்தம் அல்ல, தமது நிமித்தமே இவைகளைத் தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். எதை உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிறார்களாம்? தேவதூதர்களுக்கு இன்னுமே முழுமையா புரியாத ஒரு அதிசயம், ரட்சிப்பு. பாவம் செய்யாத தூதர்களுக்கு, பாவம் செய்த மனுஷன தேவன் ஏன் இவ்வளவு நேசிக்கிறார்? அவங்களுக்காக ஏன் இவ்வளவு பாடுபடுறாரு? அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மர்மமா இருக்குதாம் தூதர்களுக்கெல்லாம். அவங்க பாவம் செய்யல, தூதர்கள் பாவம் செய்யல. பாவம் செய்த தூதர்களுக்கு தண்டனைய குடுத்துட்டாரு. ஆனா, மனுஷன் பாவம் செய்தான். ஆனா, அந்த மனுஷனை ஏன் இவ்ளோ நேசிக்கிறாரு? ஏன் இவர்களுக்காக இவ்ளோ பாடுபடுறாரு? அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மர்மமா இருக்கு. அவங்க அந்த பரலோகத்துல இருந்து அதை பரலோகத்தின் ஜன்னல் வழியா அத உற்று பார்க்க பூமியை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். எதுக்காக இந்த மனுக்குலத்தின் மேல இவ்வளவு ஒரு அன்பு? அப்போ பரலோகத்தில் உள்ள வல்லமையான தூதர்கள் எத வியப்போடு பார்க்கிறாங்களோ, அந்த ரட்சிப்ப தான் இன்றைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். தூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செஞ்சாங்க. ஆனா, அதே இயேசு இன்னைக்கு நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறாரே!
அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம அவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். அவரை உயர்த்துகிறவர்களா இருக்கிறோம். ஆனா, அந்த தேவனே இன்றைக்கு இந்த மனுஷனுக்காக தன் உயிரையே கொடுத்திருக்கிறாரே! அப்படிங்கிறத தூதர்கள் அவர தூரத்துல இருந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கு நமக்குள் வசிக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாய் நாம் இருக்கிறோம். நம்ம தனிமையில அழுதாலும், யாரும் கவனிக்காத இடத்துல சோர்ந்து போய் இருந்தாலும், இன்றைக்கு முழு பரலோகமும் இன்னைக்கு நம்மை கவனித்துக் கொண்டிருக்கு. இந்த தூதன் நம்ம அழுதுட்டு இருந்தா, லிட்டரலா தூதர்கள் என்ன நினைப்பாங்க? யோசித்து பார்ப்போம்னா, ஐயோ! எவ்வளோ பெரிய விலைக்கிரயம் குடுத்து உன்ன விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. நீ இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறியே! அப்படின்னு தான் இந்த தூதன் நம்மை குறித்து நமக்காக நியமிக்கப்பட்ட தூதர்களே நம்மள பார்த்து அதத்தான் பேசிக் கொள்ளுவாங்க. எவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் உனக்காக செய்திருக்கிறார். அப்படித்தான் தூதர்கள் நம்மை தட்டி எழுப்புகிறத பல வேளைகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அன்றைக்கு எப்படி எலியாவ தட்டி எழுப்பி, "நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு" சொல்றான் தூதன். அப்போ இன்றைக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழ இருந்த எலியாவுக்கு எதுவுமே புரியாத நாட்கள்லயே அப்படி தூதர்களுடைய ஊழியமும் இருந்திருக்கும் என்றால், இன்றைக்கு அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்து, பாவம் நிறைந்த மனிதர்களாய் இருந்த நமக்காக அவர் உலகத்துக்கு வந்து இவ்வளவு செய்திருக்கிறதை தேவதூதர்கள் உற்று பார்க்காங்களாம். என்ன ஒரு அன்பு இது! இது எப்படி நடக்கிறது? இந்த அன்பு எப்படி சாத்தியம் என்பதை அவர்கள் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறாங்களாம். அப்போ ஒண்ணு புரியணும். இயேசுவின் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் தூதர்கள் அவரோடு கூட இருந்தது போல, அவர விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலயும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறதையும் நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். தேவ தூதர்களே ஆச்சரியப்படுகிற ஒரு மீட்பின் திட்டத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் தேவதூதர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு நம்மை நேசிக்கிறாராம். அந்த ஆச்சரியமா இருக்கு அந்த தூதர்களுக்கு. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. அததான் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. இது என்ன அன்பு? நம்ம பாவம் செய்யாம நம்ம இருக்கிறோம். ஆனா பாவம் செய்த மனுஷனுக்காக இவர் என்ன செய்கிறாரு? த அ தன் இறங்கி தன்னுடைய நிலைமையை தாழ்த்தி, ராஜ மேன்மை எல்லாவற்றையும் துறந்து, இந்த பூமிக்கு வந்து அடிமையின் கோலம் எடுத்து, நம்ம இவருக்கு பணிவிடை செய்கிறோம். ஆனா, நம்ம யாருக்கு இந்த உலகத்துக்கே ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறோம். ஆனா, அந்த ராஜாவோ இந்த மனுஷனுக்காக இப்படி வந்து தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்கிற அளவுக்கு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு, தன்னுடைய சரீரம் பிக்கப்படும் அளவுக்கு இந்த மனிதர்களை இவர் நேசிக்கிறாரே! அப்படி ஒரு பரலோகம் வியந்து பார்க்கிற ஒரு அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். இதை உணர்வு பூர்வமா உணர்ந்தாதான் நமக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் தேவன் நம்மை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நம்மை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறாராம்? கட்டளையிட்டு இருக்கிறாராம். இதை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு நம்ம அப்படியே நம்ம ஒரு பிரேயர் பண்ண போறோம், ஒரு மெடிடேஷன் பண்ண போறோம். இன்றைக்கு நம்மை பரலோகம் எப்படி பார்க்கிறது? நம்மை தேவன் எப்படி நேசிக்கிறார்? நம்மை எப்படி அரவணைக்கிறார்? நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி அந்த மெடிடேஷன் பிரேயருக்குள்ள நம்ம அப்படியே கடந்து செல்லுவோம். அப்படியே நீங்க இந்த தியானம் என்பது தாவீது கர்த்தரை மேய்ப்பராய் பார்க்கிறார். இதுதான் தியானம். இன்னைக்கு தியானம்ங்கிறது ஒன்றுமே இல்ல. வசனத்த அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறது. எப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே ரியாலிட்டியா மாறும். சத்தியத்தை உணர்கிறவர்களாய் நம்ம மாறுவோம். இன்னைக்கு பல வேளைகளிலே இந்த மெடிடேஷன் அப்படின்ன உடனே நெறைய பேருக்கு, ஐயோ! இது என்ன மெடிடேஷன்? அந்த வார்த்தையே ஒரு 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 தப்பான வார்த்தையாய் புலப்படுகிறது. நிச்சயமா இல்ல. மெடிடேஷன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நீ தியானமாய் இருப்பாயாக.
வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நம்ம பல இடங்களில பார்க்கிறோம். இதுதான் தியானம். அவர் எப்படி தாவீத பார்க்கிறோம். அவர மேய்ப்பரா பார்க்கிறாரு. வானங்கள பார்க்கிறார். அவருடைய மகிமைய அந்த வானங்கள் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறாரு. ஒவ்வொன்றிலும் அவர் அப்படியே தியானித்து தியானித்து தான் சங்கீதங்களே எழுதியிருக்கிறார். அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்த்து தான் அந்த சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு இன்னைக்கு மணிக்கணக்குல நம்ம ஜெபிக்கலாம். ஆனா, இந்த மெடிடேட் பண்ணல அப்படின்னா, அவரை குறித்து அறிந்து உணர்கிற இடத்துக்கு நம்ம வர முடியாது. இத யாரெல்லாம் உண்மையா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, உங்க ஆத்துமாவுல நீங்க விடுதலையை பெறுகிறதை நீங்கள் உணர முடியும். அப்படியே கண்கள மூடி, இன்றைக்கு நம்ம தியானித்திருக்கிற இந்த காரியங்கள குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பரலோகம் அப்படி பிரம்மாண்டமா இருக்குது. அங்க அத்தனை அவ்வளோ வெளிச்சமா இருக்குது. அங்க பிதா அந்த குமாரனுடைய அங்க சிங்காசனம் அங்க இருக்கிறத நீங்க பாருங்க. கோடிக்கணக்கான தூதர்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இரவும் பகலும் அவரை போற்றிக் கொண்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த சிங்காசனம் அப்படியே காலியாகுது. அந்த சிங்காசனத்தில் இருக்கிற அந்த தேவன் இன்றைக்கு திடீர்னு பார்க்கும் பொழுது பூமியில ஒரு சின்ன குழந்தையா ஒரு மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்திருக்கிறார். தூதர்கள் அந்த தொழுவத்தை சுற்றிலும் ஆச்சரியமா நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தேவன், தன்னுடைய மகிமையில் உட்கார்ந்திருந்த அந்த தேவன் இன்றைக்கு இந்த மாட்டு தொழுவத்துல வந்து பிறந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி தூதர்கள் எல்லாம் ஆச்சரியமா பிரமிப்படைஞ்சு நிற்கிறத அப்படியே நீங்க பாருங்க. இந்த தூதர்கள் பிரமித்து பார்த்த அதே தேவன் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார். அது அப்படியே நீங்க பாருங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாய் முழு பரலோகத்தையும் வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்க அப்படியே நீங்க ஃபீல் பண்ணணும். சங்கீதம் 91:11 பார்க்கிறோம். நமக்காக நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறாராம். அப்படி தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரா இன்றைக்கு உங்களையும், உங்கள் எல்லைகளையும், உங்கள் வீடுகளையும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுற்றி தூதர்கள் காவலுக்கு நிற்கிறத அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. நீங்க தனியா இல்ல. இப்போ இயேசுவுக்கு பணிவிடை செய்த அதே தூதர்கள் தான் இன்றைக்கு நமக்கும் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த டெம்டேஷன் நாட்கள்ல அது முடிந்த பிறகு இயேசுவுக்கு தூதர்கள் வந்து பணிவிடை செய்தாங்களாம். இன்றைக்கு அதே தூதர்கள் இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். இரவும் பகலும் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அது நிஜம். அந்த வார்த்தை நிஜம்னா அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? உணர வேண்டிய இடத்திற்கு நம்ம வரணும். இந்த 1 பேதுரு 1:12 இந்த தேவதூதர்களுக்கே புரியாத ஒன்று தேவ கிருபை. நம்ம மேல அவர் வைத்திருக்கிற கிருபை. தூதர்கள் தவறு செய்யும் போது அங்க தண்டனை கொடுக்கப்படுது. லூசிஃபரும் அவனை சேர்ந்தவர்களும் அங்கே தள்ளப்படுறாங்க. அங்க தண்டனை அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே இது அந்த மனுஷன் தவறு செய்தப்போ தேவன் தன் உயிரையே கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மர்மமான அன்பு, இத மனுஷர் புரிந்து கொள்ள முடியாத, தேவதூதர்களும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு, ஆச்சரியமான அந்த அன்பு. தூதர்கள் வானத்துல இருந்து அப்படி எட்டி பார்க்கிறாங்க. இப்படி ஒரு அன்பா என் மேல இப்படி ஒரு அன்பை அவர் வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத தூதர்கள் நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற அன்பை அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம். அந்த ஆச்சரியத்தின் அந்த காரணமே நம்ம தான். அப்போ நீங்க ஒண்ணு சொல்லணும் உங்க இருதயத்துல, தேவ தூதர்களும் வியந்து பார்க்கிற பொக்கிஷமாய் நான் இருக்கிறேன். இன்னைக்கு உன்னதத்துல அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு தூதர்கள்
உங்கள ஆச்சரியமா பார்க்குறாங்க. இது என்ன அன்பு? இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு அங்கருந்து உங்க பிரச்சனைகள நீங்க பார்க்கும்போது, உங்க பிரச்சனை எல்லாம் அ வெறும் தூசியா தெரியும். அப்போ அது எல்லாத்தையும் இன்னைக்கு அப்பா பார்த்துக் கொள்ளுவார் அப்படிங்கிற ஒரு இருதயத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். உங்களுக்கு என்னெல்லாம் சூழ்நிலை எதிரா இருக்கு, அது எல்லாத்தையும் அப் அந்த தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரனாகிய கிறிஸ்து இன்றைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் அப்படியே சிரிச்சுட்டே உங்கள பார்க்கிறத நீங்க பாருங்க. மகளே இத என்ட்ட தந்துருன்னு அவர் சொல்றாரு. மகனே நீ இத என்ட்ட குடுத்துரு. அப்படியே நீங்க உங்க பாரங்கள், கவலை எல்லாத்தையும் அவர்ட்ட குடுத்துட்டு, நீங்க ஃப்ரீயா இருங்க. உங்களுக்குன்னு எத செய்யணுமோ, உங்களுக்குன்னு எந்த வாசல திறக்கணுமோ, உங்க சூழ்நிலைகள்ல அவர் எப்படி இறங்கி செயல்படணுமோ, அதை அவரே செய்து முடிப்பார். அவருக்கு அவர் அங்கிருந்து நம்மள பார்க்கிறபடியினால, நம்முடைய வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட் அவருக்கு தெரியும். முழு வரைபடமும் அவருக்கு தெரியும். அதனால நம்மை குறித்ததான அவருடைய திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறாராம். அது சமாதானத்துக்கு ஏதுவான திட்டம். இன்னைக்கு நீங்க போகிற வாழ்க்கையின் பிரச்சனைகள் அது நிரந்தரம் அல்ல. அதனால இன்னைக்கு அவருக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியாதனால நம்ம பயப்படுறோம். ஆனா என்னுடைய எதிர்காலம் ஒருவருடைய கையில் இருக்கிறது. அவர் என்னை நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், நல்ல நினைவுகள். எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகள் அது மிகப்பெரியவை என்பதை நம்ம அறிந்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கு பயம் இருக்காது. இன்னைக்கு நம்முடைய எதிர்காலம் ஒருவருடைய கரத்துல இருக்குது. அது நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை இன்றைக்கு நீங்கள் உணர வேண்டும். அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு, என் வாழ்க்கையே உங்க கரத்துல இருக்குப்பா. நீங்க எனக்கு நன்மையாய் எல்லா காரியங்களையும் நீங்க எனக்கு செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு அத்தனை தேவ தூதர்களும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாங்களாம். நம்ம மேல அவர் செலுத்துகிற அன்ப அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த தேவன் நம்முடைய அழகையோ, அந்தஸ்தையோ, படிப்பையோ, நமக்கு உண்டான ஞானத்தையோ, திறமையோ எதையும் பார்க்கல. நமக்குள்ள இருக்கக்கூடிய ரட்சிப்பு, அந்த தேவ சாயல அவங்க வியந்து பார்க்கறாங்களாம் தேவ தூதர்கள் எல்லாரும். நானே நம்மையே நம்ம நம்மள குறித்து அறியல நம்முடைய மதிப்ப. ஆனா, நம்மள சுற்றி இருக்கிற இந்த பரலோக சேனை இத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னமும் கூட நம்மளால உணர முடியல. ஐயோ! நம்ம அப்படி இருக்கிறோமே, இப்படி இருக்கோமே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே. இப்படிதான் நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா, இந்த பரலோகம் நம்மள எப்படி பாக்குதுன்னா, ஆச்சரியமா பாக்குது. நம்ம சாதாரணமான படைப்பாய் பார்க்கல. நம்மை அதிசயமான படைப்பாய் இந்த பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எங்க நடந்தாலும், போனாலும், இன்றைக்கு அந்த தூதர்கள் இன்னைக்கு குமாரனுக்கு எப்படி தூதர்கள் எப்பொழுதும் கூட இருந்தாங்களோ, பணிவிடை செய்றாங்க, பலப்படுத்துறாங்க, கூட இருந்து அவருடைய எல்லா காரியங்களிலும் அங்க இருந்து செயல்படுகிறாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு முன்னும், பின்னும் நம்முடைய வலதுபுறமும், இடதுபுறமும், நமக்கு மேலேயும் தேவதூர்கள் தேவதூதர்கள் நம்மை பாதுகாப்பா நம்மள என்ன செய்றாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறத நம்ம உணரணும். ஒரு நாட்டின் ஜனாதிபதியோ, இல்ல ராஜாவோ போகும்போது எப்படி அந்த செக்யூரிட்டி கூடவே வர்றது போல, நம் ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே, இன்றைக்கு நமக்கு பரலோக பாதுகாப்பு இருக்கிறதை நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். மனதுல சொல்லுங்க, நான் பாதுகாப்பா இருக்கிறேன். தீமை என்னை அணுகாது. ஏன்னா, நான் சாதாரணமானவன் அல்ல. இந்த உலகத்தை படைத்தவருக்கு நான் பொக்கிஷம். என்ன தொட அவர் எதற்கும் அனுமதி கொடுக்க மாட்டார். தீமை என்னை அணுகாது. என் கால் இடராதபடிக்கு என்னை என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தூதர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூதர்கள் எல்லாம் இயேசுவ வணங்குறாங்க.
ஆனா இயேசுவோ நம்மை பார்த்து எப்படி கூப்பிடுகிறார்? நண்பனேன்னு கூப்பிடுறாரு, சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு, என் பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. இந்த ஒரு ஸ்லாக்கியம் தூதர்களுக்கு இல்ல. தேவதூதர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவருக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா, இன்னைக்கு வேற எதை தராம இருப்பாரு? குமாரனையே கொடுத்திருக்கிறார். தூதர்களுக்காக அவர் இறங்கி வரல. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். முழு பரலோகமும் இன்றைக்கு நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை உணர்கிற இடத்திற்கு இன்றைக்கு நாம் வரும்படி ஆவியானவர் விரும்புகிறார். தூதர்கள் எல்லாம் நம்மள ஆசையா உற்று பார்க்கறாங்க. எப்பா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. மகளே உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. இந்த பரலோகமே உன்னதான் கவனித்துக் கொண்டிருக்கும்படிக்கு அவர் உன் மேல அன்பு வைத்திருக்கிறாரே அப்படின்னு இந்த தூதர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் அப்படியே நம்ம ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் தேவ தூதர்களால் காணப்பட்டதைப் போல இன்றைக்கு எங்களையும் தேவதூதர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய அன்றாட செயல்கள்ல ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த தூதர்கள் எங்களோடு கூட இருக்கிறத நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. மேகம் போன்ற திரளான சாட்சிகளும் எங்களை சூழ்ந்திருக்கிறத நாங்க ஃபீல் பண்றோம். தூதர்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறத ஃபீல் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க வந்து சேர்ந்திருக்கிற இடமே சியோன். நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகள் இடத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திற்கும் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். இரவும் பகலும் அப்பா எங்களை நீர் அரவணைக்கிறீர், பாதுகாக்கிறீர். தூதர்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறதை நாங்கள் இன்றைக்கு ஆழமாய் உணர்கிறோம் அப்பா. எங்க பக்கத்துல அந்த தூதர்கள் நின்று கொண்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அந்த தேவ அன்பு எங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பை அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. இது என்ன அன்புன்னு வியந்து பார்க்கிறத பார்க்கிறோம்ப்பா. இப்படி உன் மேல ஒரு அன்பா அப்படின்னு சொல்லி அந்த தூதர்கள் எங்களை குறித்து வியந்து பார்க்கிறத நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த தூதர்கள் எங்களுக்காக மினிஸ்ட்ரி பண்றத நாங்க உணர்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. எங்களையும் சோர்ந்து போன நேரத்துல எத்தனையோ தருணங்கள் நாங்கள் தூதனால் பலப்பட்டு இருக்கிறத இன்றைக்கு நாங்க உணர்கிறோம். எப்படி இதுல இருந்து வெளியே வந்தோம், இந்த துக்கத்துல இருந்து எப்படி வந்தோங்கிறது எங்களுக்கே புரியாதபடிக்கு பல வேளைகள்ல நாங்க வெளியில வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு உடைய தூதர்களை எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சத்தியம் ஆழமாய் பதிக்கப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தகப்பனீர் பாதுகாக்கிறீர். தூதர்களுடைய ப்ரொடெக்ஷன் இவர்கள் மேல, உங்க குடும்பங்கள் மேல, எங்க ஒவ்வொருவரும் மேலையும் ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் மேல, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்தீங்களாப்பா. அதே போல நீர் பாதுகாக்கிறீரப்பா. அக்கினி மதிலாய் எங்களை பாதுகாக்கிறீர், இருந்து எங்களை பாதுகாக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.